ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஈத் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 வீக் டைம் ஆகிடுச்சு. பட் எனக்கு கொஞ்சம் எடிட்டிங், என்னோடய பையன் கொஞ்சம் இது இருக்கிறதுனால கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ வெரி சாரி ஃபார் தேட். ஸோ லூலூவில் ஆக்சுவலி வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க, ஹாஃப் பே பேக் அப்படின்னு. ஸோ அந்த ஆஃபரில் வந்து நம்ம எடுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஹாஃப் பே பேக் எப்படி அப்படின்னா, நாங்கள் ஆக்சுவலி வந்து முன்னாடியே வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். இதுக்காக கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கினோம். அதில் வந்து எங்களுக்கு 200 ரியால் வந்து பேக் வந்துச்சு. ஸோ அதில் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணது தான் இதெல்லாம். கொஞ்சம் செலக்டிவ் ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுதான் நீங்கள் ஹாஃப் பே பேக் ஆஃபரில் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கிளாத்திங்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது அதில். ஸோ அதை மட்டும் நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சின்ன சின்ன கம்மல்ஸ்லாம் வந்து எடுத்தேன். அது வந்து எப்படின்னா ஒரு 5 ரியால் 4 ரியால் அந்த மாதிரி உள்ள ரேஞ்சில் எடுத்தது. அப்புறம் வந்து நெக்லஸ், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி ஆஃபர் வந்து பேக் அண்ட் பர்சஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் வச்சுருந்தாங்க, ஈத் ரொம்ப கிட்ட நெருங்கிறதுனால. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளிப்ஸு. ஸோ கிளிப்ஸ் நான் எப்போவுமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறது லூலூவில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்கிட்ட நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய கிளிப்ஸ் கலெக்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போஸ்ட் பண்ணப்போ. நான் எடுக்கிற கிளிப்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி இங்கே தாங்க இருக்கும். இங்கே வந்து எப்படின்னா வந்து ஆஃபர் போடுறப்பெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். 10 ரியாலுக்கு அந்த டைமில் வந்து 10 ரியாலுக்கு 3 கிளிப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ பெஸ்ட் ஆஃபராக இருந்தது. நல்ல ரீசனபிள் ப்ரைஸ். அதாவது நம்ம ஒரு அமௌண்ட்டுக்கு ஒரு 180 ருபீஸில் இந்த மாதிரி ஸ்டோன் கிளிப் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம். அண்ட் 15 ரியாலுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் வச்சுருந்தாங்க. அது எப்படின்னா 2 கிளிப்ஸ் தான் இருந்தது. 10 ரியாலுக்கு உள்ளது வந்து 3 கிளிப்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம எப்போவுமே வந்து பெஸ்ட்டாக நம்ம 10 ரியால் உள்ளதுன்னு எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால் அதை எடுத்தேன். எல்லாமே வந்து ஸ்டோன் கிளிப்ஸ் தான். நல்ல ஒர்த்தாக இருக்குங்க ரேட்டுக்கு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்புறம் நம்ம எப்போ மாதிரி மெகந்தி, இது நல்ல மெகந்தி தான். ஸோ அதையும் வாங்கியாச்சு. அப்புறம் என்னோடய பர்ச்சேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி குர்த்தி தான் எடுத்தேன். அதாவது ரீசனபிள் ப்ரைஸ்க்கு இந்த 200 ரியாலுக்கு தான் நாங்கள் அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது இந்த குர்த்திஸ் அண்ட் ஜீன்ஸ் எல்லாமே. ஸோ வாங்கிட்டு நம்ம இப்போ வாங்க கீழே போகலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நாளைக்குள்ளே அந்த நோன்புக்காக மட்டன் வாங்க வேண்டியது இருந்தது. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அப்புறம் பால், தயிர், இது மட்டும் தான் வாங்க வேண்டியது இருந்துச்சு. இதையே வந்து நான் ஈத் அன்னைக்கு யூஸ் பண்ணிக்குவேன் லஞ்சுக்கு. அப்புறம் பாயாசத்துக்கு தேவையான ஜாக்கரி. ஸோ இவ்வளோ தான் எனக்கு வந்து நான் வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம் கொஞ்சம் வாங்கியிருப்பேன். இந்த மாதிரி பக்கோடா, அப்புறம் வந்து பழம்பஜ்ஜி இங்கே ரொம்ப ஃபேமஸ் லூலூவில். ஸோ அதனால் வந்து ஃப்ரைடு பனானா ரெசிபி வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து கேக் ஐட்டம். ஸோ கேக் வந்து இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் அதையும் வந்து வாங்கினோம். கேக் வந்து எப்போவுமே லூலூவில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க. அன்னைக்கு மேக் பண்ணி அன்னைக்கு வச்சுருப்பாங்க. எக்ஸ்பைரி டேட் கூட கொஞ்சம் ஒரு 5 டேஸ் கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக தான் இருந்தது. ஃபுல் கேக்கும் வச்சுருந்தாங்க அண்ட் பீசஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல் கேக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 22 ரியால் 17 ரியாலுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
நாங்கள் ஆக்சுவலி ஒரு 13 ரியாலுக்கு ஒரு கேக் வாங்கினோம். இது எப்படின்னா எல்லா ஃப்ளேவருமே கலந்துருந்தது. ஸோ எல்லா ஃப்ளேவரும் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இதில் சூஸ் பண்ணோம். ஸோ ஒரு 12 ரியாலுக்கு வந்து நாங்கள் கேக் வாங்கியிருந்தோம். அவ்வளோதாங்க எங்களோட பர்ச்சேஸ் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போய் ஆக்சுவலி அங்கே வந்த டைம் பார்த்திங்கன்னா மதியம் சாப்பிட்டு உடனே வந்துவிட்டோம். அதனால் வந்து வீட்டுக்கு போகிற டைமும் கொஞ்சம் சீக்கிரமாகவே இருந்தது. 6 and 5:30 அந்த மாதிரி டைமுக்குலாம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அட் லாஸ்ட் வந்து கொஞ்சம் கார்ன் சாப்பிட்டா கொஞ்சம் சூடாக சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்காக இந்த மாதிரி சால்ட் அண்ட் பட்டர் மட்டும் போட்டு கார்ன் வந்து வாங்கி சாப்பிட்டோம். பிகாஸ் நீங்கள் ஸ்பைசஸ் ஆட் பண்ணால் வந்து என்னோடய பையன் சாப்பிட மாட்டான். ஸோ அதனால் இதை மட்டும் வச்சு தான் வந்து நாங்கள் ட்ரை பண்ணுவோம் கார்ன் வந்து. ஸோ என் பையனுக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நாங்கள் எப்போவுமே வந்து இங்கே வந்து வாங்குவோம். ஒன்லி 7 ரியால் தான். கொஞ்சம் ரீசனபிளாக இல்லாட்டாலுமே வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஆக்சுவலி நாங்கள் லூலு போயிட்டு வந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clock கிட்ட இருக்கும். ஒரு 5:30 6 கிட்ட இருக்கும். ஸோ நாங்கள் வந்து டக்குன்னு நைட் டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு நல்ல ஸ்பைஸியான ரெசிபி, நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் ஸ்பைஸியாக ரெசிபி சாப்பிட ஆசைப்படுவோம். ஸோ டக்குன்னு நம்மளுக்கு பண்ணுற மாதிரி இல்லை ரெசிபி அப்படின்னா அது எக் ரைஸ் தான். ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஒரு 3 எக் நான் எடுத்துக்கிட்டேன் இதுக்கு. ஸோ 3 எக் வச்சு நான் வந்து இன்றைக்கி வந்து எக் ரைஸ் பண்ண போகிறேன். 3 எக்கு, 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரே பச்சை மிளகாய், நீளமான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தழை, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு இதை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கி நம்ம வந்து முட்டையும் கொட்டி ஊற்றி நம்ம வந்து ரைஸையும் வச்சுட்டா நம்மளுக்கு சூப்பராக எக் ரைஸ் வந்து தயாராகிடும். ஸோ நான் ஆக்சுவலி ரைஸ் பார்த்திங்கன்னா சுட நான் அப்போ வந்து தான் பண்ணேன். ஸோ ரைஸை மட்டும் பண்ணிவிட்டு குழம்பு ஆக்சுவலி இருந்தது. பட் ஆனால் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக எங்களுக்கு எதாவது சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 10 minutesல இது முடிஞ்சிடும் உங்களுக்கு எக் ரைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்குலாம் நல்லெண்ணெய் நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறப்போ சேர்த்து கொடுங்க. உங்களுக்கு அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மனமும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறப்போ. இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஆட் பண்ணுவேன். இது ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஸ்கிப் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். மசாலா பொறுத்த வரைக்கும் பெப்பர் மட்டும் தான் இதில் மெயின் இன்க்ரீடியன்ட். நான் இதில் வந்து கொஞ்சமாக, அதாவது 1/4 ஸ்பூன் கிட்ட கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் வந்து வத்தல் பொடி இதில் ஆட் பண்ணியிருப்பேங்க. ஸோ இது வந்து ஒரு கலருக்காக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு கலர் ப்ளஸ் கொஞ்சம் அந்த ஸ்பைசி டேஸ்ட்டாக தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இதில் எவ்வளோ தான் நீங்கள் ஸ்பைஸ் நீங்கள் வத்தப்பொடி ஆட் பண்ணாலுமே பெப்பர் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு இதில் கரெக்டாக சமமாயிரும். ஏன்னா நீங்கள் எக்கும் ரைஸும் வச்சு இருக்கிறதுனால ரெண்டுமே வந்து ரொம்ப டல் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பைசி அதை ஆட் பண்ணுறப்போ நல்லா அது வந்து எடுத்துக்கும். ஸோ உங்களுக்கு ரைஸும் ரொம்ப சூப்பராக ஃப்ளேவராக நல்லா ஸ்பைஸியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நாங்கள் அந்த ரைஸ் சூஸ் பண்ணோம். அண்ட் இதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எக் ரைஸில் ஆகட்டும் பெப்பர் வந்து நீங்கள் முட்டையை வந்து ஊற்றுனதுக்கப்புறம் உடனே வந்து பெப்பரையும் சால்ட்டையும் போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த முட்டையிலையும் சேர்த்து நல்லா அந்த ஸ்பைசினஸ் வந்து இறங்கும். நல்ல பொடிமா ஸ்டேஜ் வர ஆன வரைக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரைஸ் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் வந்து மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதாங்க. இதில் நீங்கள் லாஸ்ட்டில் இறக்குறப்போ வந்து கொஞ்சம் பெப்பர் தூவி இறக்குனா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது என் பையனுக்கு கொடுக்குறதுனால நான் இது வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் பெப்பர் இதில் தூவியிருக்க மாட்டேன். அண்ட் நீங்கள் நல்லா சுட சாப்பிட்றப்போ பெப்பரையும் லாஸ்ட்டில் அப்படி தூவி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது போயிட்டு டக்குன்னு நம்மளுக்கு இந்த ஒரு ரெசிபி வேணும் அப்படின்னா செய்யலாம். ரைஸ் மட்டும்தான் இருக்குது, குழம்பு எதுவுமே இல்லை, சைட் டிஷ் எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு எதுவுமே தேவையில்லை, நம்ம இதை அப்படியே சாப்பிட்லாம். இதில் அந்த முட்டைலாம் வந்து நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்போ வந்து அந்த ஃப்ளேவர் அப்படியே வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ சைட் டிஷ் எதுவுமே நீங்கள் கேட்க மாட்டீங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு எக் ரைஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டு
இப்போ நான் வந்து பண்ணுறது பொட்டேட்டோ பால்ஸ். இதில் வந்து நான் வந்து ரெண்டு பொட்டேட்டோ வந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கேன். நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் எப்படினாலும் வேக வைக்கலாம். நான் ஸ்டீமர்லேயோ இல்லைனா குக்கர்லேயோ நீங்கள் வேக வச்சு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வாங்க இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு பச்சை மிளகாவை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 கப் கிட்ட இந்த சீஸ் வந்து துருவி வச்சுருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப் கிட்ட வெங்காயம், இவ்வளோ தான் ஆட் பண்ணணும். 1 கப் பொட்டேட்டோவை நீங்கள் மேஷ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு 1/4 கப் வெங்காயம், 1/2 கப் வந்து சீஸ், இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஃபார் ஃப்ளேவர். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா மசாலாவுமே ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் வத்தல் பொடி, 1/4 ஸ்பூன் பெப்பர், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா விரைவி அதை வந்து பால் மாதிரி ஷேப்புக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் ஆக்சுவலி 2 இது நான் ட்ரை பண்ணேன். இதில் ஒழுங்காக இது வந்ததுனால இதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சீஸ் எப்போவுமே வந்து துருவி வந்து இதில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இந்த இதில் துருவி போட்டு அப்புறமா சீஸை வந்து குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி அதை வந்து ஸ்டஃப் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து பிரெட் க்ரம்ஸ். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணுங்கள். இதுதான் வந்து மெயினாக கிறிஸ்பினஸ்க்குள்ள ரீசன் வந்து இதுதான் உங்களுக்கு. ஸோ 3 கப் கிட்ட நீங்கள் வந்து 3 ஸ்பூன் கிட்ட பிரெட் க்ரம்ஸ் வந்து வச்சு நல்லா விரைய வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து இந்த சீஸை வந்து குட்டி குட்டியாக க்யூப்ஸாக கட் பண்ணி உள்ளே வச்சும் நீங்கள் பண்ணலாம். நல்ல சீஸியாக இருக்கும். உங்களுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து வந்ததுக்கப்புறம் நான் வந்து அப்படி பண்ணுறப்போ வந்து எனக்கு வந்து ஒழுங்காக வரல. அது ஏன் அப்படின்னா என்னோடய சீஸ் வந்து எக்ஸ்பைரி டேட் பக்கத்தில் வர வந்துச்சு. ஸோ அது வந்து வரல. ஸோ அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணல. நீங்கள் சீஸை துருவி பண்ணால் கூட இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இப்படியும் பால்ஸ் வந்து பண்ணலாம். அல்லது நான் சொன்ன மாதிரி குட்டியாக நீங்கள் வந்து சீஸை கட் பண்ணி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி அதுக்கு உள்ளே அந்த சீஸை வச்சு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து பொரிச்சு எடுக்கலாம். ஸோ இது 2 மாதிரியாக கூட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வந்து டிப் பண்ணுறதுக்கு உண்டானதை ரெடி பண்ணுறேன். ஒரு 3 ஸ்பூன் கிட்ட கார்ன் வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கிறேன். இதில் வந்து நான் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். எண்ணெய் எப்போவுமே ஃபஸ்ட் நல்லா சூடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மிதமான சூட்டில் வச்சு எல்லா உருண்டைகளையுமே பொரிச்சு எடுங்க. ஸோ இப்போ வந்து நான் டிப் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து கோட் பண்ணிவிட்டு எல்லா உருண்டையுமே ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ எல்லா உருண்டையுமே ரெடி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட அந்த கோட்டிங் எல்லாமே வந்து நல்லா சேர்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ். ஸோ 5 மினிட்ஸ் அது எல்லாத்துக்கப்புறம் வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்செடுங்க. நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். எண்ணெய் பொரிச்செடுக்கும்போது நல்லா சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்செடுத்தீங்க அப்படின்னா கலர்ஸ் எல்லாமே வந்து ஒரே கலராக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு ஒன்று கரிஞ்சி ஒன்று ரொம்ப கலர் கம்மியாக அப்படி இருக்கும். ஸோ எல்லாமே இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நீங்கள் வந்து திருப்பி விடுங்க. நீங்கள் வந்து எதுவுமே ஸ்பூன் யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஃபோர்க்கோ இல்லைனா சின்னதாக ஒரு ஸ்பூன் வச்சு நீங்கள் வந்து திருப்பி விட்டு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா இது பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் வந்து எல்லா சைடுமே வந்து நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்து வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து ஒரே கலர் வந்து லெவலுக்கு வரும். இல்லைனா ஒரு பக்கம் வெந்து ஒரு பக்கம் வேகாமல் கலர் வந்து உங்களுக்கு வந்து வேரி ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணிவிட்டே இருங்க. லைட்டாக சின்ன ஸ்பூன் வச்சு தள்ளிக்கோங்க. இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பால்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ டிஷ்யூவில் வச்சு எண்ணெயை ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு காம்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமேட்டோ சாஸ் தான். ஸோ அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்கு ட்ரை பண்ணலாம். ஏதாவது இஃப்தாருக்கு நீங்கள் வந்து ஈவினிங் ஸ்நாக் பண்ணோம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஒரு பார்ட்டி ஸ்நாக்காக ட்ரை பண்ணலாம். ஸோ இது கிட்டு கூட கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரெசிபிஸ் ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.